சிவா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அனிதாவுக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் இப்ப வரைக்கும் அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு ருத்ரா சொல்லிட்டா. எப்ப அனிதாக்கு இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே ருத்ரா ரொம்ப நொந்து தனியா ரூம்ல போய் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கா. இது நாள் வரைக்கும் உன்னோட அத்தைய நான் கம்பீரமா தாண்டா பாத்திருக்கேன். இத்தனை வருஷத்துல முதல் முறையா உடைஞ்சு போய் இப்படி அழுகிறத நான் பாக்குறேன். இன்னைக்குதான் பாக்குறேன். எதிரிக்கு கூட இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடவே கூடாதுடா. எங்க அனிதாவோட முகத்தை பார்த்தா நானே வெடிச்சு செதறி அழுதுருவேணும்னு பயந்து இப்ப வரைக்கும் நான் அவ கண்ணுல கூட படாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். இங்க பாரு, அனிதா இருக்க போறது இன்னும் 3 மாசம் தானே டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமாவது நீ எங்கேயும் போகாம அனிதா கூடவே இருடா. பிளீஸ் சிவா. எந்த சூழ்நிலையிலையும் அனிதாக்கு கேன்சர் இருக்குங்கிற விஷயம் உனக்கு தெரியுங்கிற மாதிரி காமிச்சுக்காத. அனிதாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் உன்னோட மாமாவையும் அத்தையும் போய் பாரு. போ. பல நேரங்கள்ல என்ன அறியாம உன்னை ஹர்ட் பண்ணிருக்கேன். மத்தவங்க உன்னை எப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது அனிதா. ஆனா நீ என் மேல வச்சிருக்கிற கண்மூடித்தனமான காதல்னாலதான் சில தப்பு கூட பண்ணிருக்க. உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான்மா காரணம். சாரி அனிதா. சாரி ஃபார் எவ்ரிதிங்.